கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் பாஜக ஆட்சியமைக்கும் நிலையில் எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்தை வீழ்த்தி வெற்றிகரமாக 5 ஆண்டுகளை நிறைவு செய்யுமா என்று பொதுமக்களிடம் கேள்வி எழுப்பினோம். அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பிஜேபி அலையன்ஸ்ல சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் எல்லாம் சேர்ந்து ஒரு கொலிஷன் கவர்மெண்ட் உருவாக்குறாங்க. சரிங்களா? கூட்டணியில பிரச்சனை இல்லாம போகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா போகும், கண்டிப்பா போகும், உள்ளுக்குள்ள போகும், போகாமலாம் இருக்காது, போகாம எந்த ஒரு அரசியலும் இருக்காதுண்ணா. கண்டிப்பா இருக்கும். ஆமா, கண்டிப்பா இருக்கும். ஆனால் பதவி விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்காக வேண்டி சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் 2 பேரும் அரவணைச்சு கொண்டு போயே ஆகணும். ஆனால் அவங்க வைக்கிற டிமாண்ட் பார்த்துன்னு சொன்னால் இவருடைய ஆட்சி நிலைக்குமாங்கிறது கூட ஒரு விதத்தில் சந்தேகமாக தான் இருக்குது. மோடி 240 சீட் வாங்கியிருக்காருங்க. வாஜ்பாய் இதோட சீட் கம்மியாக தான் வாங்கினார். அப்போவே 5 வருஷம் சீட் வச்சுருந்தாரு. அப்போவே 5 வருஷம் வச்சுருந்தாரு. 240 சீட் வைக்கிற 5 வருஷம் வைக்க முடியாதா? கட்டாயம் வைப்பார். செயல்பாடு வாஜ்பாயோட நல்லாயிருக்கு. அப்போ கண்டிப்பாக அந்த ஆட்சி என்பது ஸ்டாண்டர்டைஸாக நிலையாக நடத்துவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சிறப்பான ஆட்சி தர முடியாது. ஏனென்று கேட்டால் இங்கே அவங்களுடைய பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் கட்டாயமாக அவங்க இந்த ஆட்சியை நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்கு. பிஜேபி ஆட்சி ஒரு வருடம் நீடிப்பதே மிக கஷ்டம்தான். கூட்டணி இல்லாமல் அவங்க மெஜாரிட்டியில் வந்திருந்தாங்கன்னா அவங்க பண்ணுறதும் அவங்க செய்வாங்க. கூட்டணி இருக்கும்போது ஆனால் எல்லாம் கேள்வி கேட்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நடக்கும். கொஞ்சம் தாழ்ந்து தான் போய் ஆகணும், அவர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அதுக்கேற்ற மாதிரி தான் ஆட்சி நடத்தினா உண்டு, இல்லை கவுந்துடும், அவ்வளோதான்.